வணக்கம் மக்களே. இன்றைக்கி பேட்டைக்கு வந்திருக்கேன். பேட்டை தான் நம்மளுக்கு சொந்த ஊர். நம்ம வீட்டை சுற்றி நிறைய மரம் வச்சுருக்கேன். அதை நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஆசை. தோட்டத்தை சுற்றி காட்டுதேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து அவகோடா நம்ம மோகன்ராஜ் அண்ணன்ட்ட வாங்கினது, கரும்பத்தம்பட்டி மோகன்ராஜ் நர்சரியிலேருந்து வாங்கினது. இது நம்ம பனானா சப்போட்டா. இது வந்து இயற்கை நர்சரி, திருநெல்வேலி இயற்கை நர்சரியில் வாங்கினது. இது வெஸ்ட் இண்டியன் செரி, இதுவும் அவர்கிட்ட தான் வாங்கினது. நிறைய காய்ச்சிருக்கு. இது பழம் வந்து நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கும். இது வந்து மரபு ரீதியான வாழை. இது சுசீந்திரம், கன்னியாகுமரியில் சுசீந்திரத்தில் போய் நம்ம வாங்கிட்டு வந்தது. இது தென்பொருணை இயற்கை அங்காடி வச்சுருக்க முகேசன்னு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவர் தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார். மரபு ரீதியான வாழை வேணும்னு கேட்கும்போது அவங்க வந்து கூப்பிட்டு போய் நம்மளுக்கு கன்னியாகுமரியில் இதை எடுத்து வந்தாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு 6 ரகம் இருக்குது, அதையும் நான் சொல்லுதேன். இது ரெட் சப்போட்டா. அது வந்து மாதுளை. இந்த மாதுளை வந்து நல்ல நாட்டு ரகங்க. இதுக்கு திருநெல்வேலிருந்து கிருஷ்ணாபுரம் போகிற ரோட்டில் மூலிகை செடிகள் வச்சுருக்க ரிட்டையர்டு எஸ்ஏ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தது. அவர் வைத்தியமும் பார்ப்பார், நல்ல மனுஷன். அவர்கிட்ட போய் வாங்குன்னு நம்ம முகேசனை தான் சொன்னாங்க. அது வந்துட்டு இந்த மாதுளைக்கு அடுத்துருக்கு பார்த்தீங்களா, நெல்லிக்காய். அதுக்கடுத்து வாழை, ஒரே ஒரு வாழை தான் வச்சோம். ஏகப்பட்ட பக்கக்கன்னு வந்துட்டு நிறைய தார் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். அதுக்கு தாரும் ஒன்று தொங்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இது மாமரம், எங்கள் அப்பா கொண்டு வந்து வச்சது. நாட்டு ரகம் தான். வச்சு 4-5 வருஷம் ஆகுது, இன்னும் காய்க்கலை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வருஷம் காய்க்கும்னு நினைக்கேன். இது வந்து அதான் மரபு ரீதியான வாழை சொன்னேன் பார்த்திங்களா, இது நேந்திரன்னு நினைக்கேன். இதுவும் அங்கே இருந்து எடுத்தது, கன்னியாகுமரியில். இது மரபு ரீதியான பப்பாளி, அதாவது ஊதா நிற பப்பாளின்னு சொல்லுவாங்க. இது வந்து காய்ச்சல், வைரல் ஃபீவருக்கு இதோட இலையிலேருந்து காய்ச்சி நம்ம குடித்தோம்னு வச்சுங்களேன், காய்ச்சலுக்கு அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். அதுபோக மரபு ரீதியான பப்பாளி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நாவல், இது மரபு ரீதியான வாழை. இது மட்டின்னு நினைக்கேன். இது செந்தொழுவன், செவ்வாழைன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செவ்வாழை அப்படின்னு சொல்கிற செந்தொழுவன்கிறது இதான் மரபு ரீதியான செவ்வாழை பழம். இது கேரளா, கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது முல்சித்தா, மோகன்ராஜ் அண்ணன்ட்ட வாங்கினது. நாட்டு கொய்யா. இது பச்சை நாடன் வாழை. இது ஃபேமஸ்ஸு கன்னியாகுமரியில். பச்சை நாடன், செந்தொழுவன், இந்த 2 காண்டி தான் போனோம். கூட ஒரு 5 ரகம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது பார்த்துக்கோங்க, நம்ம பலா. இந்த பலா வந்து விதை போட்டது. பலாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதில் விதை போட்டது முளைச்சிருக்கு. வச்சு 4 வருஷம் ஆகுது. இது மல்பெரி. இது சீத்தாப்பழம். இது ரம்புட்டான், இயற்கை நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஒட்டு கிடையாது, நாட்டு ரம்புட்டான் தான். வாங்கிட்டு வரும்போது இந்த ஹைட்டு இருந்தது. இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்தில் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் நல்லா ஈல்டு கொடுக்குன்னு நினைக்கேன். ராம் சீதா. இது நார்த்தை, அது எலுமிச்சன்னு நினைக்கேன், அம்மா வச்சது. இது ரெண்டும் என்னங்கிறது எனக்கு தெரில. இந்த வாழை பாருங்கள், 2 குளத்தள்ளி இருக்குது. ஒரு வாழை தான் வச்சது. ஏகப்பட்ட பக்கங்கன்னு வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தார் இதில் எடுத்துட்டோம். இந்த 2 தென்னையும் மகா பிறந்ததுக்கு அம்மா வாங்கிட்டு வந்து நட்ட தென்னை. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் ஆயிட்டு. அது போக வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதையும் உங்களுக்கு காட்டுதேன். இதில் ஏகப்பட்டது நாட்டு ரகமும் இருக்குது. சில இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒட்டு இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளே நிறைய மரம் வைக்கிறனால சில இது நாட்டு ரகம் வைக்க முடியாதுன்னு சில இது ஒட்டும் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இது பப்பாளி. இது அம்மா வாங்கிட்டு வந்தது. இதில் விதை தான் எடுத்து போட்டேன். பாத்ரூம் பின்னாடி முளைச்சிருக்கு. மேலே லைட்டாக வெட்டி விட்டுருக்கேன். ஏன்னா ஹைட் ரொம்ப போயிட்டால் நம்ம பறிக்க முடியாதுன்னு மேலே வெட்டி விட்டனால இந்த ஹைட்லேயே தான் இனிமேல் நிற்கி. இதுக்கு மேலே ஹைட்டு போகாது. இது பச்சை நாடன், பச்சை பழம், நம்ம நாட்டு ரகம். செந்தொழுவன் சேஃபாக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறனால ஆடு கீடு எதுவும் கிடைக்காதனால சேஃபாக அங்கே நம்ம வச்சாச்சு. இது நாட்டு சப்போட்டா, நாசரியத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. அப்புறம் இது பப்பாளி, அம்மா வாங்கிட்டு வந்த பப்பாளி தான். இது நாடா இல்லை என்னங்கிறது தெரில, சரி பார்க்கும். இது தேன் பழம், மோகன்ராஜ் அண்ணன்ட்ட வாங்கினது, மோகன் நர்சரியிலேருந்து. அப்புறம் அது செடி. இது என்ன பழச்செடின்னு தெரில. நான் ஒரு பழச்செடிக்கு ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில், வேறு ஏதோ வந்திருக்கு, என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டை சுற்றி எப்படி மரம் வச்சுருக்கோன்னு பாருங்கள். இது வச்சனால நல்லா கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட
மரங்கள் இருக்கிறதுனால கிளைமேட் கொஞ்சம் மைக்ரோ கிளைமேட் உருவாயிருக்கு. சில டைம் மதிய வெயிலெல்லாம் வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் சேர் போட்டு உட்காந்துருப்பேன். அவ்வளோ கூலிங்காக இருக்கும். அதுபோக இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுது உங்களுக்கு.